السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة واصطبر عليها. قال نبينا صلى الله عليه وسلم: اجعلوا بيوتكم نصيبا من القرآن، فإن البيت إذا قرئ فيه القرآن يستعي على أهله وكثر خيره. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற குர்ஆனுடைய கல்வியை எந்த அளவுக்கு கற்றிருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு குர்ஆனை பற்றியான செய்திகளை விளங்கியிருக்கின்றார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண் இல்லாதவர்கள், பிறவிலே குருடாகி போனவர்கள், கண் பார்வை இல்லாதவர்களெல்லாம் குர்ஆனை தரவாக முழுமையான முறையில் ஓதுகின்ற காலகட்டம் வந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே கண் இருந்தும் குருடர்களை போன்று குர்ஆனை பார்த்து கூட ஓத முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எகிப்து நாட்டை சேர்ந்த சிறிய பையன், 5 வயது சிறிய பையன், பிறவிலே கண்குருடான பையன், 12 வயதிலே குர்ஆனை முழுமையாக மரணமிட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சிலர்கள் குர்ஆனை பற்றியுடைய ஞானம் இல்லாமல், குர்ஆனை முழுமையாக ஓதக்கூடிய தெரியாமல், குர்ஆனுடைய இல்மை, குர்ஆன் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு எந்த ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்திலே வெளியான ஒரு வீடியோ கிளிப் எப்படி என்று சொன்னால், ஒரு மலையாளத்து நடிகர், இவர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி, இப்ப தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா, தனியார் சேனல் நடக்கா இல்லையா, நீங்களும் வரலாம் ஒரு கோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எபிசோடு, ஒரு நிகழ்ச்சி ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சியில இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கூடிய இந்த பாசிச சிந்தனையுடைய அவரோடு கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மலையாள நடிகர், அவரோடு ஒரு இஸ்லாமிய பெண்மணி என்ன செய்ய உரையாடி கொண்டிருக்கின்றார். இவர் கேள்வி கேட்க, இவர் பதில் சொல்ல, இவர் கேள்வி கேட்க பதில் சொல்ல, இப்படியாக இந்த புரோகிராம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்கின்றார். என்ன தெரியுமா, ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு பாடலை, ஒரு வரியை, சொற்றொடரை, வசனத்தை போட்டுவிட்டு எந்த திரைப்படம் சொல்லி காமிக்கின்ற பொழுது 4 ஆப்ஷன் கொடுக்கப்படுகின்றது. அதில் சரியான விடையை சொல்லி காமிக்கின்றார். 4வதாக ஒரு கேள்வியை கேட்கின்றார். அந்த கேள்விக்கு பதில்தான் நமக்கு மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவன் கேட்கின்ற என்ன தெரியுமா, குர்ஆனிலே பெண்ணுடைய பெயரை கொண்ட வசனம் எது, அத்தியாயம் எது கேட்கின்றார். குர்ஆனிலே பெண்ணுடைய பெயரை கொண்ட ஒரு அத்தியாயம் இருக்கின்றது, அந்த அத்தியாயத்தின் பெயர் என்ன என்பதாக கேட்கின்றார் கேள்வி. அதற்கு 4 ஆப்ஷன் கொடுக்கின்றார். ஏ மரியம், 2வதாக பி ஃபாத்திமா, சி ஆசியா, டி கதீஜா. இப்படியாக 4 விடைகளை கொடுக்கின்றார். பதில் தெரியாமல் முடித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த பெண்மணி, இஸ்லாமிய பெண்மணி. அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு ஈமான்தாரி, ஒரு முஃமின், குர்ஆனை பற்றி உண்டான ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த பெண்மணி சற்று சொல்லி காமிக்கின்றார், எனக்கு பதில் தெரியவில்லை என்று சொல்லி காமிக்கின்றார். குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டது? இஸ்லாமியர்களுக்கு இறக்கப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை பற்றியான கேள்வியை இஸ்லாமிய பெண்மணிக்கே தெரியவில்லை என்கின்ற பொழுது இதை விட ஒரு கேவலம், இதை விட ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் எது இருக்கிறது சொல்ல முடியுமா? அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு 4 கேள்வியில சொல்லி காமிக்கின்றார், பதில் தெரியவில்லை சொல்லி காமிக்கிறார். இறுதியாக லைஃப் லைன் மூலமாக, பிறருடைய வாயின் மூலமாக மரியம் என்பதாக ஒரு சரியான விடையை சொல்லி காமிக்கிறார் அந்த பெண்மணி. நமக்கு என்ன விஷயம் என்று சொன்னால்,
ஒரு காலத்திலே குர்ஆனை ஓதக்கூடிய பெண்கள், குர்ஆனை ஓதிய பெண்கள், குர்ஆனில் எத்தனை ஆயத்துகள் இருக்கின்றன, எத்தனை வசனங்கள் இருக்கின்றன, எத்தனை சூறாக்கள் இருக்கின்றன, இந்த சூறா எதற்காக இறக்கப்பட்டது, இந்த வார்த்தை இருக்கின்றதா இல்லையா என்பதெல்லாம் ஆராய்ச்சி செய்த காலங்கள் போய், ஆராய்ச்சி செஞ்ச சோதனை செய்த காலங்கள் தான் போய், இன்றைக்கு குர்ஆன் என்னன்னு தெரியாமல் போய்விட்டது. குர்ஆன் என்றால் என்ன என்று தெரியாமல் போய்விட்டது. குர்ஆனுடைய அத்தியாயம் தெரியாமல் போய்விட்டது இன்னைக்கு சமுதாயத்தில். காரணம், அந்த இல்லங்களில் இஸ்லாமியனுடைய சட்டத்திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளாததன் காரணத்தினால்தான், இஸ்லாத்தின் வழியின் பிறகு நடக்காததன் காரணத்தினால்தான் இல்லங்கள் அத்தனையும் இஸ்லாமாக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமியர்களுடைய சட்டத்திட்டங்களை முழுமையான முறையில் பேணி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வீட்டுக்கு பரக்கத்தை கொடுப்பான். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இஜ்அலு பியூத்தகும் நஸீபம் மினல் குர்ஆன், உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் நஸீபம் மினல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதை கொண்டு பரக்கத்துக்குரியதாக, ரஹமத்துக்குரியதாக உங்களுடைய வீட்டை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகின்றதோ, எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் நலவுகள், பரக்கத்துகள் அதிகமாக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு பின்னர் சொல்வார்கள், எந்த வீட்டிலே திருமறை குர்ஆன் ஓதப்படவில்லையோ, எந்த வீட்டில் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படவில்லையோ அந்த வீடுகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தையும் ரஹமத்தையும் அமைதியும் ஒரு காலம் கொடுக்க மாட்டான் என்று சொல்லி காமித்தார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் என் வீட்டுல பரக்கத்து இல்ல, என் வீட்டுல ரஹமத் இல்ல சொல்ல காரணம் என்ன? இன்னைக்கு அந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் ஓதுவதை காலம் போய் இன்னைக்கு ஷைத்தானத்தினுடைய இசைகளை கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. இதன் காரணத்தினால் வீட்டுக்கு வரக்கூடாத முசீபத்துகள், வீட்டுக்கு ஏற்படக்கூடாத இடையூறுகள், தொல்லைகள் ஏற்படக்கூடிய காரணம் இந்த காரணம் தான். ஆக நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றதாக வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வழியை காட்டியிருக்கிறார்களோ அதிலும் குறிப்பாக குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனுடைய பற்றியுள்ள இல்மை நாம் தெரிந்து கொண்டு ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கணும் அல்ல, நம் மீது கட்டாய கடமை. ஸ்கூல் பாடம் இருக்கிறது, அந்த ஸ்கூல் பாடத்தை ஒரு மனிதன் விளங்கல பிரச்சனை இல்லை. ஆனால் குர்ஆனுடைய இல்மை கட்டாய விளங்கியாக வேண்டும். குர்ஆனை பற்றின கல்வி கட்டாயமாக அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேர்களும் கட்டாயம் தெரிந்தே ஆக வேண்டும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களாக இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை சாலிகான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வழியை காட்டியிருக்கிறார்களோ அந்த வழியில் நம்முடைய வாழ்க்கையை முழுமையான முறையில் அர்ப்பணிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.